Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சமீபத்தில் வெளியான பணக்கார இந்திய யூடியூபர்கள் பட்டியலில் உள்ள சிலரின் நிகர சொத்து மதிப்பு முன்னணி நடிகர்களின் வருமானத்தையே விஞ்சும் அளவிற்கு பிரமிக்க வைத்துள்ளது. சினிமாவில ஒரு படத்துக்கு கோடிகள்ல சம்பளம் வாங்கும் ஹீரோக்களுக்கு இனிமேல் ஒரு டஃப் காம்படிஷன் தான். ஏன்னா வெறும் கேமரா முன்னாடி உட்கார்ந்து பேசுறது, காமெடி பண்றதுன்னு சினிமா நட்சத்திரங்களை விட பல மடங்கு காசுக்காரர்களா ஆகியிருக்காங்க கண்டென்ட் கிரியேட்டர்களான யூடியூபர்ஸ். சமீபத்துல வெளியான பணக்கார இந்திய யூடியூபர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற சிலரோட நிகர சொத்து மதிப்பு முன்னணி நடிகர்களோட வருமானத்தையே விஞ்சும் அளவுக்கு பிரமிக்க வச்சிருக்கு. காமெடியில இருந்து கேமிங், பாட்காஸ்ட்னு எல்லாத்துலயும் கலக்கும் தன்மை பட் தான் இந்தியாவுடைய டாப் 10 பணக்கார யூடியூபர்கள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாரு. இவர் சம்பாதிச்ச மொத்த சொத்து மதிப்பு சுமார் 665 கோடியாம். இது பல முன்னணி ஹீரோக்களை விட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பை விட ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்றாங்க. ஒரு வீடியோ போட்டாலே பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை விட அதிக வியூஸ் பாக்குறவர்னா சும்மாவா? அடுத்து டெக்னாலஜில ஒரு PhD வாங்கலாம்னு பேசுற டெக்னிக்கல் குருஜி கௌரவ் சௌத்ரி தான் செகண்ட் பிளேஸ். இவரோட சொத்து மதிப்பு சுமார் 356 கோடி. டெக் ரிவ்யூ மட்டும் இல்லாம துபாயில செக்யூரிட்டி கம்பெனி வேற வச்சிருக்கிறாரா. இவர் போட்ட ஒரு கேட்ஜெட் ரிவ்யூக்கு வர காசு ஒரு சினிமா பாட்டுக்கு செலவு பண்றதை விட அதிகம். नमस्कार दोस्तों, मैं गौरव आपका बहुत बहुत स्वागत करता हूं अपने चैनल गौरव चौधरी को। बहुत ही फ्रेश, कमाल, शानदार, जबरदस्त सुबह सुबह शूट होने वाले इसी पॉजिटिव एनर्जी से भरे हुए बहुत ही कमाल के व्लॉग में मजा बहुत ज्यादा आने वाला है। जल्दी से लाइक और शेयर कर दो। आगे बढ़ते हैं इस वीडियो में, चलिए शुरू करते हैं। மூன்றாவது பிளேஸ்ல இருக்கிறது சமை ரெய்னா. செஸ் விளையாட்டையும் காமெடியையும் மிக்ஸ் பண்ணி புது ரூட் பிடிச்சிருக்கிறாரு. இவர் அக்கவுண்ட்ல 140 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. சும்மா செஸ்ஸையே நகர்த்தி கோடிகளை நகர்த்தி இருக்கார். இதே போல கேரிமினாட்டி 131 கோடி ரூபாய், புவன் பாம் 122 கோடி ரூபாய், நிஷாய் மல்கன் 65 கோடி ரூபாய்னு எல்லோரும் யூடியூப் மூலமா கோடிகளை சம்பாதிக்கிறாங்க. சினிமா நடிகர்கள் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனத்தை நம்பி இருக்கும் போது இந்த யூடியூப் ராஜாக்கள் தங்களுடைய அறையில இருந்தபடியே உலகம் ஃபுல்லா ரசிகர்களை கவர்ந்து விளம்பரங்கள், பிராண்ட் ஒப்பந்தங்கள், லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமா கோடிக்கணக்கான ரூபாயை ஈட்டி டிஜிட்டல் உலகத்தோட பாக்ஸ் ஆபீஸ் சாம்ராஜ்யத்தை வலுப்படுத்தி இருக்காங்க. கதை, திரைக்கதையெல்லாம் வேண்டாம், தரமான கண்டென்ட் ஒண்ணு இருந்தா போதும். சினிமாவுக்கு வர லாபத்தை விட யூடியூப்ல ஏகப்பட்ட லாபத்தை பார்க்க முடியும்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. என்ன மக்களே, யூடியூப் சேனல் தொடங்கலாமா?